திருக்குறள் அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். ஒரு சிறிய முன்னுரை பார்ப்போமா? வாழ்க்கையில் நல்ல துணை என்பது மிகப்பெரிய செல்வமாகும். ஒருவரின் வாழ்க்கை முன்னேற்றம், மனநிறைவு, குடும்ப நலன் ஆகிய அனைத்திற்கும் வாழ்க்கை துணை முக்கிய காரணமாக இருப்பாள். இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் ஒரு நல்ல வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும், அவர்களின் பண்பு, ஒழுக்கம், அன்பு, ஆதரவு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அழகாக விளக்குகிறார். நல்ல மனைவி அல்லது கணவர் என்பது குடும்பத்தின் அடித்தளம். துணையின் நல்ல பண்புகள் வாழ்க்கையை உயர்த்தும். அன்பு, ஒழுக்கம், பொறுப்பு ஆகியவை இல்லற வாழ்க்கையை சிறப்பாக்கும். நல்ல துணை கிடைத்தால் வாழ்க்கை அமைதியாகவும் நிறைவாகவும் அமையும். சுருக்கமாக, வாழ்க்கை துணை என்பது சாதாரண உறவு அல்ல, அது வாழ்க்கையை வழிநடத்தும் சக்தி. நல்ல துணை இருந்தால் வாழ்க்கை வளமாகும், இல்லையெனில் சிரமம் அதிகரிக்கும் என்பதையே இந்த அதிகாரம் உணர்த்துகிறது. குழந்தைகளே, தினம் ஒரு திருக்குறள் சேனலில் வாழ்க்கை துணை நலம் பற்றி விரிவாக திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போமா? வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். வாழ்க்கை துணை நலம். குறள் 51. மனைத்தக்க மாண்புடையர் ஆகித்தற் கொண்டான், வளத்தக்காள் வாழ்க்கை துணை. எளிய விளக்கம்: நல்ல குணங்களும் ஒழுக்கமும் உள்ள பெண்ணை திருமணம் செய்தால் அவள் வாழ்க்கையை வளமாக்கும் துணையாக இருப்பாள். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். வாழ்க்கை துணை நலம். குறள் 52. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயனும் இல். எளிய விளக்கம்: மனைவிக்கு நல்ல பண்புகள் இல்லையெனில் வீட்டில் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் பயனில்லை. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். வாழ்க்கை துணை நலம். குறள் 53. இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை. எளிய பொருள்: ஒரு வீட்டில் மனைவி நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் உடையவளாக இருந்தால் அந்த வீட்டில் எதுவும் இல்லை என்றாலும் அது குறையில்லை. ஆனால் மனைவி நல்ல குணங்கள் இல்லாதவளாக இருந்தால் அந்த வீட்டில் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதற்கு மதிப்பு இல்லை. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். வாழ்க்கை துணை நலம். குறள் 54. பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மையுண்டாகப் பெறின். எளிய பொருள்: ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய சிறப்பு என்ன என்றால் அவளிடம் இருக்கும் கற்பு, அதாவது ஒழுக்கம் மற்றும் நன்னடத்தை தான். அந்த கற்பு என்ற உறுதியான குணம் அவளிடம் இருந்தால் அதைவிட உயர்ந்த சிறப்பு வேறெதுவும் இல்லை. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். வாழ்க்கை துணை நலம். குறள் 55. தெய்வம் தொழா அள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. எளிய பொருள்: ஒரு பெண் தெய்வத்தை வணங்காமல் இருந்தாலும் தனது கணவரை தெய்வமாக கருதி மதித்து பணிவுடன் வாழ்ந்தால் அவள் சொல்லும்போது மழை பெய்யும் அளவுக்கு பெரும் பலன் மற்றும் சக்தி அவளுக்கு உண்டாகும். விளக்கம்: இக்குறள் நல்ல மனைவியின் பண்பு மற்றும் கணவன் மனைவி உறவின் முக்கியத்துவத்தை கூறுகிறது. கணவனை மதித்து அன்புடன் வாழும் பெண்ணின் ஒழுக்கமும் அர்ப்பணிப்பும் அவளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். வாழ்க்கை துணை நலம். குறள் 56. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். எளிய பொருள்: ஒரு நல்ல பெண் தன்னுடைய கற்பையும் ஒழுக்கத்தையும் காத்துக்கொள்வாள், தன் கணவரை அன்புடன் பேணி பாதுகாப்பாள், தகுந்த நற்பண்புகளுடன் நடந்து கொள்வாள், பேசும் சொற்களில் கவனமாக இருந்து தவறான சொற்களை தவிர்ப்பாள், எந்த சூழலிலும் தளராமல் சோர்வில்லாமல் உறுதியுடன் இருப்பாள். சுருக்கமாக, தன்னை காத்து குடும்பத்தை பேணி நல்ல பண்புகளுடன் இனிய சொற்களால் பேசி உறுதியுடன் வாழும் பெண்ணே சிறந்த பெண். வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். வாழ்க்கை துணை நலம். குறள் 57. சிறை காக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. எளிய பொருள்: பெண்களை வெளிப்புற கட்டுப்பாடுகள், சிறை போல் காத்தல் வைத்து பாதுகாப்பது பயனளிக்காது. அவர்கள் தங்களுடைய நல்ல பண்பு, ஒழுக்கம் மூலம் தங்களை தாமே காத்துக்கொள்வதே சிறந்த பாதுகாப்பாகும். விளக்கம்: ஒரு பெண்ணின் உண்மையான பாதுகாப்பு வெளியிலிருந்து வருவதில்லை. அவளுடைய நன்னெறி, குணநலம், ஒழுக்கம் ஆகியவையே அவளை உயர்வாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்கின்றன. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். வாழ்க்கை துணை நலம். குறள் 58. பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. எளிய பொருள்: பெண்கள் தங்கள் கணவரை பொருத்தமாக அன்புடன் மரியாதையுடன் போற்றி வாழ்ந்தால் அவர்கள் தேவர்கள் வாழும் உலகை போன்ற பெரிய சிறப்பையும் இன்பத்தையும் பெறுவார்கள். விளக்கம்:
இக்குறள் மனைவியின் நல்ல குணங்களை பற்றி கூறுகிறது. ஒரு பெண் தனது குடும்ப வாழ்க்கையை அன்பு, ஒழுக்கம், மரியாதை ஆகியவற்றுடன் நடத்தினால் அவளது வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு சென்று தெய்வீகமான இன்பம் போன்ற நலன்களை அடையும் என்று வலியுறுத்துகிறது. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். வாழ்க்கை துணை நலம். குறள் 59. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. எளிய பொருள்: ஒரு மனிதன் வாழும் இல்லம், குடும்பம் நல்ல புகழும் நற்பண்பும் கொண்டதாக இல்லையெனில் அவன் எதிரிகளின் முன்னால் பெருமையாக சிங்கம் போல தைரியமாக நடந்து கொள்ள முடியாது. விளக்கம்: புகழ் புரிந்த இல்லம் என்பது நல்ல குணம், ஒழுக்கம், மதிப்பு கொண்ட குடும்பத்தை குறிக்கும். அந்த ஆதரவு இல்லாதவன் பிறர் முன் தன்னம்பிக்கையுடன் நிற்க முடியாது. குடும்பத்தின் நற்பெயர் ஒருவருக்கு தைரியமும் மதிப்பும் தருகிறது. வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். வாழ்க்கை துணை நலம். குறள் 60. மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றதன நன்கலம் நன்மக்கட்பேறு. எளிய பொருள்: ஒரு வீட்டின் மனைவி நல்ல குணங்களுடன் இருப்பதுதான் அந்த இல்லத்தின் மங்களம், சுபமம். அதற்கும் மேலான அலங்காரம் என்னவென்றால் நல்ல குணமுள்ள குழந்தைகள் பிறப்பது ஆகும். அதாவது ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் 1. நல்ல குணமுள்ள மனைவி இருக்க வேண்டும். 2. அதற்கு மேலாக நல்ல குழந்தைகள் பிறந்தால் அது மிகப்பெரிய செல்வம். வாழ்க்கை துணை நலம். முடிவுரை. திருக்குறள் 6ஆம் அதிகாரமான வாழ்க்கை துணை நலம் கூறுவது என்னவென்றால், வாழ்க்கையில் நல்ல துணை, மனைவி, கணவன் என்பது மிக முக்கியமான செல்வமாகும். நல்ல பண்புகள், கற்பு, அன்பு, பொறுப்பு உணர்வு ஆகியவற்றை உடைய வாழ்க்கை துணை இருந்தால் அந்த இல்லம் செழித்து வளரும். இத்தகைய துணை ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்தி குடும்பத்தை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நடத்த உதவுகிறார். குழந்தைகள் நல்ல பண்புடன் வளரவும் சமூகத்தில் மதிப்பு பெறவும் காரணமாகிறார். ஆகையால் வாழ்க்கை துணையின் நற்குணங்கள் இல்லற வாழ்க்கையின் அடித்தளமாகும். நல்ல துணை இருப்பதே ஒரு குடும்பத்தின் உண்மையான வளமும் பெருமையும் ஆகும் என்று வாழ்க்கை துணை நலம் மகத்துவத்தை திருவள்ளுவர் கூறுகிறார்.